பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலத்தில் தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். விஜய் அவர்களோட அதாவது தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னைக்கு சேலத்தில் சீல்நாயக்கன்பட்டி பைபாஸில் நடைபெறவிருக்கு. சரியாக 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை 51 நிபந்தனைகளோட இந்த கூட்டத்துக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க இடம் இந்த சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, சீல்நாயக்கன்பட்டி பைபாஸில் கொடிகள் தான் நம்மளை வரவேற்றுட்டு இருக்கு. சுற்றிலுமே வந்து கட்சியின் கொடி நடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேனர்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த சீல்நாயக்கன்பட்டி பைபாஸில் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் சரியாக 12லேருந்து 3 மணி வரைக்கும் அவரோட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன பேசுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர்கள் இடத்துலையா இருக்கட்டும் சேலத்துலையா இருக்கட்டும் இந்த சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகள் அதிரடியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதை எதிர்நோக்கி தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம இங்கே நின்றுட்டு இருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ். இங்கேருந்து சென்னை போகிற வழியில் தான் வந்து அந்த மைதானமானது அமைக்கப்பட்டிருக்கு. அங்கே இன்னைக்கு 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. அது இல்லாமல் 51 நிபந்தனைகளோட 5000 பேர் அனுமதியோட அங்கே வழங்கியிருக்காங்க. அதுவும் QR பாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதி அப்படின்றதுமே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தாவேக்கா சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று நேற்றே வந்து புஷியானந்த் அவர்களோட வலைத்தளங்களில் பொதுவாக போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள், பெற்றோர், அது மட்டும் இல்லாமல் வயதானவர்கள் யாருமே வரக்கூடாது. இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான், மக்கள் சந்திப்பு கூட்டம் கிடையாது அப்படின்ற ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. தாவேக்காவுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தான், மக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை. அதனால யாருமே தயவு செஞ்சு வந்துட வேண்டாம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நேற்றிலிருந்து கிட்டத்தட்ட 2 நாட்களாக அந்த மைதானத்துக்கு குடும்பமாக எல்லாருமே வந்து குழந்தைகளோடு அந்த இடத்த பார்வையிட்டு இருக்காங்க. இன்றைக்கு காலையிலேருந்தே அங்கே கூட்டம் அதிகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் நின்றுட்டு இருக்கக்கூடிய சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ் தான். நான் சொன்ன மாதிரி கொடிகளும் பேனரில் தான் நம்மளை வரவேற்றுட்டு இருக்கு. நம்ம மைதானத்துக்கு போவோம். அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக நாங்கள் சொல்ல காத்துட்டு இருக்கோம். வாங்க போவோம். பல நிபந்தனைகளையும் தாண்டி ரிஸ்ட்ரிக்ஷன் தாண்டி, ஏன்னா காலையில் இருந்து எந்த ஒரு பொதுமக்களையுமே இந்த பக்கம் விடாமல் அவ்வளோ தூரம் காவல்துறை கண்காணிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏரியா சேலத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னைக்கு இந்த நிர்வாகிகள் கூட்டம் தான் தொடர்ந்து ஒரு வாரமாக இரவும் பகலமாக வேலைகள் செஞ்சு இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவுக்கு தயாராகிடுச்சு. எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு? ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லா விஷயங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. பார்க்கும்பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து நிச்சயமா சேலம் மக்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தியை தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஈரோட்லலாம் மக்கள் சந்திப்பு எத்தனை பேர் வேணா வரலாம். நம்மளாம் ஈரோட்லலாம் பார்த்தோம் எண்ணிக்கையிலே இல்லாத கிட்டத்தட்ட ஒரு பிரம்மாண்ட மாநாடு மாதிரி நடந்துருச்சு. பட் இன்னைக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வெறும் 5000 பேர் அப்படிங்கிறது நிறைய பேர் வாசல்ல இருந்து ரொம்ப ஏக்கத்தோட பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறது வந்து ஓகே, மக்களால் பார்க்க முடியலங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது. பட் ஆனால் ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இங்கே ஒரு மருத்துவ முகாம் இருக்குது, மொபைல் டாய்லெட் இருக்குது, அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது வரைக்கும் எந்த கூட்டத்துலையுமே பார்க்காத அளவுக்கு ரொம்ப கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து மேபி புதுச்சேரியில் அப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் புதுச்சேரி வரல, இங்கே அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பாஸ் இல்லாமல் மீடியா மக்களே உள்ள விடுறதில்ல. இல்லை, புதுச்சேரிக்கே ஒரு எடுத்துக்காட்டாக சேலம் இருக்க போகுது அப்படின்றத நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நாங்கள் ஒரு 3-4 நாட்களாக இவங்களோட பயணிக்கும் பொழுது நாங்கள் ஓகே, இந்த பாக்ஸ் அமைக்க போகிறாங்க, மருத்துவ வசதி இருக்க போகுது, குடிநீர் வசதி இருக்க போகுது, இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா பார்த்தாலுமே கூட இந்த சிசிடிவி நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஏன்னா அது 2 நாட்களாக பொருத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதமே ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த சிசிடிவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. இதை கண்காணிப்புக்கிறதுக்காக கண்காணிப்பு அறை அவங்களும் ஒரு வார காலமாக அவங்களும் வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான். ஒரு 5000 பேர் அப்படின்றது ஒரு அதிருப்தி தான் சேலம் மக்களுக்கு. ஆனால் அதையும் நாங்கள் கண்டிப்பாக, ஏன்னா மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு தான் இங்கே முதல்ல அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு இல்லை இத்தனை நிபந்தனைகள் அப்படின்ற ஒரு பட்சத்திலலாம் வந்து இது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இது மாறுது. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாறினதுக்கப்புறம் அதையும் இதுவரைக்கும் நடந்திராத கூட்டத்துக்கு விட நல்லா பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சேலம் மக்களுக்கும் சேலம் நிர்வாகிகளும் ஒரு சவாலாக எடுத்து பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தாவேக்காலிருந்து வந்த அந்த ஒரு அறிக்கை தான், பொதுமக்கள் யாரும் வந்துடக்கூடாது, குழந்தைகள் பெரியவர்கள் யாரும் வந்துடாதீங்க, நீங்க வந்து அனுமதிக்கல அப்படின்றப்போ ஒரு வருத்தமும் ஏற்படும். இல்லாம நாங்க ஏன் அப்படின்னா இது வந்து மக்கள் சந்திப்பு இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்துறோம் அப்படின்றதுமே ரொம்ப தெளிவான விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதுவே பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுல வந்து 4998 அது 2 தான் வந்து எங்க செயலாளரும் நிர்வாகிகளும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். 5000 பொதுவா அவங்க போட்டிருக்கலாம். இருந்தாலும் இத்தனை பேர் தான், இத்தனை பாஸ் தான் நாங்க வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. நேற்று காலை வரை அந்த பாஸ் வந்து விநியோகம் செய்யல. ஆனா நேற்று மதியத்துக்கு மேல வந்து பாஸ் வந்து விநியோகம் செஞ்சிருக்காங்க. பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ் வந்து ஒரு பாஸ் கொடுத்து 2 நபர்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது சில பிரச்சனைகள் பண்ணாங்க பார்த்தோம். ஆமா, அவங்களுமே வந்து இல்ல ஒரு பாஸுக்கு ஒருத்தர் தான் அப்படின்ட்டு ரொம்ப தீர்மானமா இருந்தாங்க. அந்த தவறு இங்க நடக்காம இருக்கிறதுக்காக கொடுத்த 4998 பாஸும் அத்தனை நபர்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்றது ரொம்ப தெளிவான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நேற்று இங்கே வந்து ஆய்வு செஞ்ச புஷியானந்த் அவர்களாக இருக்கட்டும், மாதவ் அவர்களாக இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு எல்லாமே இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்ஷனாக இருக்கு. ஒரு நாளுக்கு நாள் வந்து ஒரு அனுபவம் வந்துக்கிட்டே இருக்குன்றதை நம்மளால பார்க்க முடியுது. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி மருத்துவ குழுலாம் இருக்கு அப்படின்ட்டு. ஆல்ரெடி அந்த டீம்கிட்ட நம்ம பேசும்பொழுது 50 டாக்டர்ஸ் வந்து இங்கே நாங்கள் இருக்க போகிறோங்க. ஒரு 20 ஆம்புலன்ஸ் வந்து இங்கே இருக்க போகுது. குறிப்பாக ஒரு பாக்ஸுக்கு 2 ஆம்புலன்ஸ், அதாவது ஒவ்வொரு பாக்ஸுக்கும் குறிப்பிட்டு 2 ஆம்புலன்ஸ் வந்து நாங்கள் பிரித்து வைக்க போகிறோம் அப்படின்றல அவங்க தெளிவான வேலைகளை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக தண்ணீர் வசதி எங்கேயுமே வந்து தட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக வாட்டர் பாட்டிலும் கொடுக்க போகிறாங்க, தண்ணீர் டேங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் மருத்துவ வசதியாக இருக்கட்டும், ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், சிசிடிவியாக இருக்கட்டும், இனி வர எல்லா விஜயோட கூட்டத்துக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க போகுது. நேற்று, அதாவது இன்று அவர் பேச போகிறார் அப்படின்றதுமே நேற்று அங்கிருந்து அதிரடியாக கிளம்பப்பட்ட அவரது வாகனம் அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். வரலாறு திரும்புகிறது. இந்த வாகனத்தை வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சிபிஐ வந்து கைப்பற்றிட்டாங்க, வாகனத்தை பறிமுதல் செஞ்சுட்டாங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கும்பொழுது நம்மளுக்கே நகைப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் விசில் சின்னம் வழங்கினதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் அப்படின்றனால மேபி அதனாலதான் இது மக்கள் சந்திப்பா இல்லாம நிர்வாகிகள் கூட்டமா இருக்கணும். இந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம் அப்படிங்கறத முன்னாடி அந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழால ஒரு க்ளோஸ்டான சர்க்கிள் ஒரு 1000 பேர் முன்னிலையில சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு எல்லா மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளையும் முக்கியமான நிர்வாகிகளை அழைச்சு அவங்கள மட்டும் வச்சு பேசி அதை நீங்க கொண்டு போங்க, இதுக்கு என்னென்ன இந்த சின்னத்தை கொண்டு போறதுக்கு என்னென்ன பணிகள்லாம் இருக்கோ அதை நிர்வாகிகள் முதல்ல சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பை பண்ணுவோம் அப்படிங்கிறது கூட விஜயோட ஒரு திட்டமா இருக்கலாம். இதுதான் செயல் வீரர்கள் கூட்டமா இருந்துச்சு. அதுதான் 3ஆம் ஆண்டு துவக்க விழாலும் அதுதான் சொன்னாரு. இன்னைக்கு என்னப்பா பேச போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதான் சொல்றேன். விசில் சின்னம் வழங்கினதுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய முதல் கூட்டம், விசில் சத்தம் வந்து இங்க விண்ண பழக்க போகுது அப்படின்ற மாற்று கருத்தே இல்லை. மலைகளின் நடுவிலே நடக்கிறதுனால இந்த மலைகளின் நடுத்தெல்லாம் பார்க்கும்போது மலைகளின் அரசன்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது, அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இன்னைக்கு அவர் இங்கே விசில் சின்னம் வழங்கினதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் கூட்டம் அப்படின்றனால விசில் நீங்க விற்பனையை பார்த்துருப்பீங்க. சீல்நாயக்கன்பட்டி பைபாஸ்ல இருந்து எல்லாத்தோட கையிலயும் இப்ப டவல் இருக்கோ இல்லையோ எல்லாத்திட்டையுமே விசில் இருக்கு. ஸோ அந்த விசில் சத்தம் பறக்கக்கூடிய அந்த ஒலிக்கக்கூடிய சத்தம் தான் எவ்வளவு தூரம் போக போகுது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய ஆட்கள் நபர்கள் வந்து இன்னும் காலையில வந்து இந்நேரம் பொதுமக்கள் சந்திப்பா இருந்துச்சுன்னா மக்கள் கூடியிருப்பாங்க. 5 மணிலேருந்தே கூடியிருப்பாங்க. இது நிர்வாகிகள் சந்திப்பு அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு 7-8 மணி அளவில் இதை பேசிட்டு இருக்கோம். இன்னும் கூட நிர்வாகிகளோட புழக்கத்தை நம்ம பார்க்க முடியல. ப்ராபப்ளி 12 மணினா ஒரு 10 மணில இருந்து அது ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க தெளிவா இருக்காங்க, அதான் சொல்றேன். அந்த அறிவிப்பையும் ஃபாலோ பண்றாங்க. இன்னொன்னு காவல்துறை நேற்று இரவுல இருந்து அவங்களோட வேலைகளை சிறப்பா செய்யறாங்க. அவங்க கேட்கிற சிம்பிளான கேள்வி, 12 மணி கூட்டம், இப்ப ஏன் வரீங்க, இப்போ ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறதுல அது மீடியாவா ஓகே உள்ளே போங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அனுப்புறது இருக்குல்ல. ஸோ ஏன்னா இங்கே ஏன் முக்கியமான விஷயம்னா மலை கீழே இருக்கும் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து யாருமே வெளியில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதும் அங்கேருந்து யாருமே உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம பார்க்க. நீங்கள் வரப்போ கேட்டீங்க எங்க இங்கே தானே கூட்டம் நடக்குது, ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டியே வந்து போலீஸ் வந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு.
ஏன்னா இந்த மலை தான் அது காரணம், ஓகே. வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கங்க வழிபாதை இருக்கு, இந்த பக்கம் ஒரு தடம் இருக்கு, அந்த பக்கம் ஒரு தடம் இருக்கு. இவங்க எளிதில் ஏறிட முடியும் அப்படின்றனால இங்க மட்டும் இல்லை, இந்த மலைக்கு அப்படியே பின்புறமும் ஒரு பாதை இருக்கனால அங்கேயும் ரிஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் காவல்துறை அவங்களோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒத்துழைப்போட தான் இப்போ இந்த கூட்டம் நடைபெற இருக்கு. 51 நிபந்தனைகளாக இருந்தாலுமே கூட மற்றற்ற மகிழ்ச்சியோட இந்த கூட்டத்தை வந்து செஞ்சு முடிக்க போறாங்க. விஜய் அவர்கள் வரக்கூடிய நேரத்துக்காக எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. சேலத்தில் இன்னைக்கு காலையிலேயே எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு பாஸ் வாங்கி கொடுங்களேன், எப்படியாவது நாங்கள் உள்ள வந்துடுறோமே அப்படின்ட்டு. அந்த எதிர்பார்ப்பை கண்டிப்பா சேலத்துல மிகப்பெரிய ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் நடக்க தான் போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா நிர்வாகிகள் சந்திப்பு. நீங்க இந்த இடம் வந்து இப்போ பார்க்கும் பொழுது நம்ம இப்போ பேசிட்டு இருக்க நேரம், அதாவது இப்போ நம்ம அவங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பா மக்களோட கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். எல்லாமே தயார் நிலையில இருக்கு. விஜயோட வாகனம் தயார் நிலையில இருக்கு, மருத்துவ வசதி தயார் நிலையில இருக்கு, தண்ணீர்லேருந்து எல்லா வசதிகளும் தயார் நிலையில இருக்கு. இந்த வாலண்டியர்ஸ் நான் பேசும்பொழுது இப்போ 10 நாட்கள் முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஒத்திகை பார்த்துட்டாங்க. 2-3 நாட்களாகவே அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா இந்த எங்கெங்க நிற்கணும், யார் யார் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ட்டு. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. அப்படியே அந்த வாசல் தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 200-300 பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்கள அங்கேயே வந்து நிர்வாகிகள், அதாவது இந்த வாலண்டியர்ஸே அவங்க ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே வரும்பொழுது பாஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பார்த்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் காவல்துறையும் ஒரு வாட்டி பாஸ் இருந்தால் தான் அவங்களும் அனுமதிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் நடுவில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். தேர்தல் நெருங்கிட்டு இருக்க இந்த குறுகிய மாதங்களில் அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் தான் வந்து அனல் பறக்க இருக்க போகுது. இன்னும் ஒரு 10 நாளைக்கு அதுதான் தீனின்னு நினைக்கிறேன் எல்லா டிபேட் சேனல்களுக்கும். ஆப்வியஸ்லி விஜய் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சாலே அதை ஒட்டி நேர்மறையான ஆஸ் வெல் அஸ் எதிர்மறையான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு எதிர்மறையான விமர்சனங்களுக்கும் அடுத்த கூட்டத்தில் விஜய் பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ 3ஆம் ஆண்டு துவக்க விழா அப்போ நிறைய விஷயங்கள் நடந்தது. அவர் ஜாலியாக பேசினது, நடனம் ஆட்டது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள், பெருசாலாம் அது பொலிட்டிக்கல் டிபேட் இல்லை. அதுக்கான பதிலடிகள் இன்னைக்கு கொடுப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய போறோம், என்ன இருக்கிறவங்க எல்லாருமே நிர்வாகிகள், அவங்க கிட்ட தான் அவர் ஆர்டர் போட போறாரு. கிட்டத்தட்ட தளபதி வந்து தளபதிகளை நியமிக்கிறாரு. நீங்க மக்கள்கிட்ட இதை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்றதுக்கான ஒரு கூட்டமா இருக்கும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கிறப்போ இந்த மாதிரி பார்த்து வெயிட் பண்ணி நடக்கக்கூடிய கூட்டங்கள்லாம் இருக்காது. திடீர்னு ஒரு நாள் விஜய் நம்ம ஏதோ ஒரு தெருவில் சந்திக்கலாம். அப்படிப்பட்ட நாட்கள் வரும்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதுக்கான திட்டங்கள் தான் இந்த கூட்டத்தில் வகுப்பாரு அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்க முடியுது. சிறப்பு. அதான் ஒரு 3 வாயில்கள் தயார் நிலையில் இருக்கு. விஜய் இதில் வரப்போறான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே கூட அங்கங்க மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறதுனால வழக்கமா வந்து வேன்ல வருவாரு. இப்ப வேனே இங்க வந்துருச்சுங்கிறா. தளபதி எந்த வகையில ரேம்ப்ல ஏதாவது நடந்து வர போறாரா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அது இல்ல அப்படின்றதுமே. ஏன்னா இப்போ ஒரு வாகனம் இந்த பக்கம் ஒரு தனி என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்கு, அதுதான் இப்போ வரைக்கும் யாருக்குமே கவனிக்காத ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதுல தான் அதிகபட்சமா வரப்போறாரு. சேலத்துல முதல்ல நடக்கக்கூடிய, நாமக்கல் தொடர்ந்து சேலத்துல நடக்க வேண்டியதா இருந்தது, அது கொஞ்சம் தள்ளி போய் கரூரா மாறிச்சு. சேலத்துல இன்னொரு கூட்டமும் நடைபெறதா இருந்துச்சு, அதுவும் தள்ளி போயிடுச்சு. தள்ளி போனனாலேயே இந்த சேலத்துக்கு எதிர்பார்ப்புகள் கூட்டிகிட்டே இருக்கு. பாப்போம் இன்னைக்கு என்னென்ன பேச போறாருன்றதை தொடர்ந்து மக்களுக்காக நம்ம சொல்ல காத்துட்டு இருப்போம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.